தொகுதி வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏன்னு கேட்குறீங்களா? என்னோட சின்னம் சிசிடிவி கேமரா. தாய்மார்களின் சின்னம் சிசிடிவி கேமரா. இளைஞர்களின் சின்னம் சிசிடிவி கேமரா. காளையர்களின் சின்னம் சிசிடிவி கேமரா. அதனால் ஸ்ரீரங்க மக்களே, நீங்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆனாலும் ஒரு சிறிய சிந்தனை ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்கு. இத்தனை ஆண்டு காலமாக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாறி மாறி போட்டதன் விளைவாக ஒரு பெரிய நன்மை நடந்திருக்குது. வீட்டில் இருக்க எல்லாருமே குடிகாரங்களா மாத்திட்டாங்க. நாட்டில் பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியல. சுதந்திரமாக பெண்களால் நடமாட முடியல. பாலியல் வன்புணர்வு அதிகரிச்சிருச்சு. எங்க பார்த்தாலும் கஞ்சா, போதை, மாத்திரை இப்படின்னு அதுவும் அதிகரிச்சிருச்சு. இப்படி அதிகரிச்சது தான் இந்த நாட்டோடைய சாதனைன்னு சொல்லலாம். ரெண்டாவது, போலீஸ் ஸ்டேஷன்ல லாக் ஆஃப் டெத்து, லாக் ஆஃப் மரணங்கள், போக்சோ குற்றங்கள், இப்படி பல தரப்பட்ட சமூக சீர்கேடு நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது. இதற்கு யார் காரணம்? நீங்க தான் மக்களே, நீங்க தான். நீங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏன்னா சிசிடிவி கேமரா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய மன கண் போல. நீங்க செஞ்ச ஒரே ஒரு தப்பு, மாறி மாறி 50 ஆண்டு காலமாக திமுக அதிமுகவுக்கு வாக்களித்ததன் விளைவு இன்னைக்கு நாடு குட்டிச்சவராகி போயிடுச்சு. ஏதாச்சும் ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஒரு நல்லது சொல்லுங்களேன் பார்ப்போம். ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களை உங்களே தான் கேட்குறேன். ஏதாச்சும் ஒரு நல்லது ஸ்ரீரங்கம் தொகுதியில் இது நடந்தது அப்படின்னு ஒரு நல்லது சொல்ல பாருங்க. எல்லாத்துக்கும் பரிசு பொருளை கொடுத்து ஓட்டை வாங்கி நீங்களும் ஓட்டை போட்டு நாட்டை தரிசாக்கிட்டீங்க, சுடுகாட்டாக்கிட்டீங்க. இனி அது மாதிரி ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால் என்னை போல் சுயேட்சை வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்கள். மக்களே மக்களே, என்னை போல் சுயேட்சை வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்கள். என்னுடைய சின்னம் சிசிடிவி கேமரா. சிசிடிவி கேமரா. மக்களே, நீங்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏன்னா என்னுடைய